ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, அவல் பணியாரம் தான் செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 20 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இல்லைன்னா ஒயிட் அவல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இதை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணி பாயில் பண்ணதை எடுத்து இந்த அவலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி பொச பொசன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் அவல் எந்த கிண்ணத்தில் அளந்தீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கினா போதும். பாகு பதம் வரணுன்றது அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ ஒரு ஜாரில் இப்போ அவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் அவல் எடுத்த கிண்ணத்துலே அரிசி மாவு ப்ளைன் எடுத்துக்கோங்க. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெள்ளை கரைசலும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் இருந்தால் 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா பணியாரம் சுடுற அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு உங்களுக்கு அது தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பணியாரம் பாத்திரத்தில் நெய் விட்டுருக்குறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு அந்த குழியில் ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் உள்ளார வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. அவலில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது தாராளமாகவே கொடுக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கல. 3 பொருள் தான். அவலும் அரிசி மாவு வெல்லம் இருந்தால் போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி பண்ணி வீட்டில் பரிமாறி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.